உலக புகழ்பெற்ற நடிகரான ஜாக்கி சான் ஏழை மாணவர்களின் கல்விக்காக சுமார் 3400 கோடி ரூபாய் சொத்துக்களை வழங்கியுள்ளார். தனது பெயரில் உள்ள அறக்கட்டளை மூலம் ஏழை மாணவர்களின் படிப்புக்காகவும் இயற்கை பேரிடர் நிவாரணத்துக்காகவும் இந்த நிதியை ஒதுக்கியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், சிறிய வயதில் கடுமையான வறுமையில் தவித்ததாகவும் தாம் பட்ட கஷ்டங்களை மற்றவர்கள் படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முயற்சி என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பிறருக்கு உதவி செய்யும் போது வரும் மகிழ்ச்சியை அளவிட முடியாது என்றும் ஜாக்கி சான் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். பெருவில் நடந்த கோமாளி தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் காண்போரை வியப்பில் ஆழ்த்தின. தலைநகர் லீமாவில் கூடிய 100க்கும் மேற்பட்ட கோமாளி போன்று வேடமணிந்தவர்கள் சாலைகளில் பேரணி சென்றவாறு சாகசங்களில் ஈடுபட்டனர். கோமாளி கதாபாத்திரங்கள் போன்று பல்வேறு வண்ண ஆடைகளை அணிந்தவாறு சாகசத்தில் ஈடுபட்டவர்களை பலரும் கண்டு ரசித்தனர். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் கூடுதல் ரயில்களை இயக்க பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். பீக் ஹவர்ஸ் எனப்படும் காலை மற்றும் மாலை நேரங்களில் கடும் கூட்ட நெரிசலில் ரயிலில் தொங்கியபடி பயணிக்கும் சூழல் இருப்பதாக கூறுகின்றனர். பயணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மின்சார ரயில் சேவை இல்லாததால் கூட்ட நெரிசல் ஏற்படுவதாக பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். சேலத்தில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு மின்னஞ்சல் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து நெடுஞ்சாலை நகரில் உள்ள இல்லத்தில் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது உறுதி செய்யப்பட்டது. நாடு முழுவதும் நடைபெற்ற யுபிஎஸ்சி தேர்வில் பெரியாரின் சாதி பெயரை குறிப்பிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட பதவிகளுக்கான மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு நேற்று நடைபெற்றது. தேர்வின்போது வழங்கப்பட்ட வினாத்தாளில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் என்ற கேள்விக்கு 4 விருப்ப விடைகள் வழங்கப்பட்டிருந்தன. அதில் முதலில் இடம்பெற்ற பெரியாரின் பெயருடன் மட்டும் அவரது சாதி பெயர் பின்னட்டாக இருந்தது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. யுபிஎஸ்சி தேர்வில் பெரியாரின் பெயருக்கு பிறகு சாதி குறிப்பிடப்பட்டதற்கு திமுக மாணவர் அணி கண்டனம் தெரிவித்துள்ளது. யுபிஎஸ்சி தேர்வு முகமையின் செயல் சிறுபிள்ளைத்தனமானது எனவும் விமர்சித்துள்ளது. பெரியார் பெயருடன் அவரது சாதியை சேர்த்து குறிப்பிட்டதற்கு திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் கொளத்தூர் மணியும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தவறுதான் என்றாலும் நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் அறிவதற்காக அப்படி போட்டிருக்கலாம் என தமிழக முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பின்தங்கியவர்களை முன்னேற்றவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர், துணை முதல்வர்கள் கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, ஆபரேஷன் சிந்தூர் என்பது உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பத்திற்கு கிடைத்த வெற்றி என்று கூறினார். பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் சிறப்பான நிர்வாகத்தை முதல்வர்கள் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் பிரதமர். பிறரை புண்படுத்தும் வகையில் கட்சித் தலைவர்கள் பேசக்கூடாது என்ற அறிவுரையையும் வழங்கினார். ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியிலிருந்து தனது மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவை 6 ஆண்டுகளுக்கு நீக்குவதாக அக்கட்சித் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளார். தேஜ் பிரதாப்பின் ஒழுங்கின செயல்கள் சமூக நீதிக்கான தங்கள் கூட்டு போராட்டத்தை பலவீனப்படுத்துவதாக லாலு பிரசாத் யாதவ் தன் எக்ஸ் சமூகதள பக்கப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பெண் ஒருவருடன் தான் தொடர்பில் இருப்பதாக தேஜ் பிரதாப் ஃபேஸ்புக் தளத்தில் பதிவிட்டிருந்தார். ஆனால் தனது ஃபேஸ்புக் பக்கம் முடக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் பின்னர் விளக்கம் அளித்திருந்தார். இது சர்ச்சையை ஏற்படுத்தியது. 7 ஆண்டுகளுக்கு முன்பே தேஜ் பிரதாப்புக்கு திருமணமாகி சில மாதங்களிலேயே மனைவி பிரிந்து சென்று விட்டார். புகுந்த வீட்டினர் தன்னை கொடுமைப்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். லாலுவின் இளைய மகனும் முன்னாள் துணை முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் கட்சியை தற்போது வழிநடத்தி வருகிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்றச்சாட்டில் கைதான ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கில் வரும் 28ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என சென்னை மகளிர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கு விசாரணை சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் இருப்பதாகவும், எனவே அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் வாதிட்டார். பின்னர் ஞானசேகரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்
ஐயத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், எனவே வழக்கிலிருந்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி வழக்கில் வரும் 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என கூறினார். எரிஉலை திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி வடசென்னையில் குடியிருப்போர் நலச்சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. கொடுங்கையூர் எழில் நகரில் தொடங்கி வியாசர்பாடி அம்பேத்கர் நகர் வரை மனித சங்கிலி போராட்டம் நடந்தது. சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளதன்படி கொடுங்கையூர் குப்பைமேட்டில் தினமும் 1100 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் எரிஉலை ஆலை அமைத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவர். குழந்தைகளின் மூளை வளர்ச்சி பாதிப்பு, கற்றல் திறன் பாதிப்பு என எதிர்கால சந்ததியினரின் வளர்ச்சியையும் சிதைக்கும் என்பதால் எரிஉலை திட்டத்தை கொண்டுவரக்கூடாது என வலியுறுத்தப்பட்டது. அந்த பயோமைனிங் செய்து மீட்டெடுக்கக்கூடிய 352 ஏக்கர் நிலத்தில் மீண்டும் எரிஉலை திட்டத்தை கொண்டு வரக்கூடாது. இப்பொழுது எரிஉலை திட்டத்தை அவர்கள் ஆலோசித்திருக்கக்கூடிய அந்த உத்தேச திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு தலையிட்டு அதை ரத்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அந்த மீட்டெடுக்கப்பட்ட 352 ஏக்கர் நிலத்தில் ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவை தமிழ்நாடு அரசு வளர்ச்சி திட்டத்திலே கொண்டு வர வேண்டும். ஒரு மருத்துவ கல்லூரியுடன் கூடிய ஒரு பெரிய மருத்துவமனையை இந்த பகுதியிலே கட்ட வேண்டும். தஞ்சை மாவட்டம் பேராவூரணியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 7ஆம் வகுப்பு மாணவர் உட்பட 2 உயிரிழந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா பாலகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த சிவராமன் என்பவர் தனது உறவினரான 7ஆம் வகுப்பு மாணவர் அறிவுக்கரசுடன் இருசக்கர வாகனத்தில் பேராவூரணி சந்தைக்கு வந்து பொருட்கள் வாங்கினார். பின்னர் அரசு மருத்துவமனை அருகே சாலையை கடக்க முயன்றபோது சாலையின் மறுபுறம் வந்த லாரியின் பக்கவாட்டில் இருசக்கர வாகனம் மோதியது. இதில் இருசக்கர வாகனத்திலிருந்து விழுந்த லாரி சக்கரத்தில் சிக்கிய இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். சென்னையில் வாய்ப்புண்ணுக்காக அனுமதிக்கப்பட்ட 9 வயது சிறுவனுக்கு சுன்னத் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாப்பூர் மீனாம்பாள்புரத்தைச் சேர்ந்த விஜயானந்த் விஜயலட்சுமி தம்பதியின் மகன் ஜெயவர்தன் வாயில் உருவான சிறிய கட்டிக்காக ஐஸ் ஹவுஸ் பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சிகிச்சை முடிந்து நடக்க முடியாமல் வெளியே வந்த சிறுவனுக்கு சுன்னத் செய்யப்பட்டிருந்ததை அறிந்த பெற்றோர் மருத்துவர் முகமது உவைசி மற்றும் மருத்துவமனை மீது ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதையடுத்து மருத்துவர் உவைசியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே சுகாதாரத்துறை இணை ஆணையர் லட்சுமி தலைமையிலான அதிகாரிகள் மருத்துவமனை நிர்வாகத்திடம் விசாரணையில் ஈடுபட்டு வரும் நிலையில் மருத்துவமனை மூடப்பட்டுள்ளது. கட்டி நமக்கே தெரியும், குழந்தை உதட்டில் கட்டிக்குதுன்னு வலிக்குதுன்னு குழந்தை. சார் டாக்டர் கிட்ட போய் காப்போன்னு சொல்லி அந்த கட்டி வசம் இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக போனோம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்களும் பார்த்துட்டாங்க, பிளட் செக்அப் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுவும் நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். அவங்க தான் சொன்னாங்க சர்ஜரி பண்ணணும், சனிக்கிழமை வாங்க, அந்த கட்டி சீண்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா அந்த கட்டி அப்படியே தான் இருக்குது. சுன்னத் பண்ணி வெளியே அனுப்புறாங்க குழந்தைய. சமூக வலைதளங்களில் தனக்கு மிரட்டல் விடுத்தவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாடகி கனிஷா எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரவிமோகன் விவகாரம் தொடர்பாக யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக், எக்ஸ் உள்ளிட்ட தளங்களில் தன்னை பற்றிய அவதூறுகளை அனுமதிக்கக்கூடாது என்றும், பாலியல் வல்லுறவு மிரட்டல் மற்றும் கொலை மிரட்டல் விடுவோரின் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யும் வகையில் என்விடியா நிறுவனம் குறைந்த விலை சிப்களை அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏஐ துறையில் சீனாவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் நோக்கில் என்விடியாவின் அதிநவீன H2O சிப்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய ட்ரம்ப் அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது. என்விடியாவின் விற்பனையில் சீனாவின் பங்கு 13% உள்ளது. H20 சிப்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட நிலையில் சீனாவில் என்விடியாவின் சந்தை நெருக்கடிக்கு உள்ளானது. இந்நிலையில் இதற்கு மாற்றாக குறைந்த விலை சிப்களை ஏற்றுமதி செய்யும் முயற்சியில் என்விடியா இறங்கியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, பாகிஸ்தானின் பயங்கரவாதத்திற்கான ஆதரவு விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக உலக நாடுகளுக்கு சென்றுள்ள இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் எடுத்துரைத்தனர். அந்த வகையில் அமெரிக்கா சென்றுள்ள காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையிலான குழுவினர் அந்நாட்டு சட்ட பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய போது பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இதேபோன்று பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே தலைமையிலான குழு காங்கோவிலும், கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் ஸ்லோவேனியாவிலும், சுப்ரியா சுலே தலைமையிலான குழு கத்தாரிலும்
அந்தந்த நாட்டு அரசு பிரதிநிதிகளை சந்தித்தனர். மணிப்பூரில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட சென்றவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மாநில பேருந்துகளில் இருந்து மணிப்பூர் என்ற வார்த்தையை நீக்கிய விவகாரத்தில் ஆளுநர் மன்னிப்பு கேட்க கோரி மெய்ட்டி இன மக்கள் இம்பாலில் உள்ள ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் பேரணியாக சென்றுள்ளனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கூட்டத்தை கலைக்க முயன்றதில் 8 பேர் காயமடைந்தனர். துருக்கி சென்ற பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அந்நாட்டு அதிபர் எர்டோகனை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவிற்கு எதிரான தாக்குதல் சம்பவத்திற்கு துருக்கி ஆதரவு தெரிவித்தது மட்டுமின்றி பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களையும் வழங்கி உதவியது. இதற்காக அதிபர் எர்டோகன் மற்றும் துருக்கி அரசுக்கு நன்றி தெரிவித்ததாக ஷெபாஸ் ஷெரீப் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதே சமயம் வரும் நாட்களில் இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படுவது, வர்த்தகம், முதலீடு போன்ற துறைகளில் பங்களிப்பதை அதிகரிப்பது குறித்து ஆலோசித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். துருக்கியை தொடர்ந்து அசர்பைஜான், ஈரான் மற்றும் தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கும் செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் உள்ளிட்ட மாகாணங்களில் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், கைபர் பக்துன்குவா ஆகிய மாகாணங்களில் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அங்கு வீடுகள், சாலைகள் உள்ளிட்டவை வெள்ளப்பெருக்கால் கடும் சேதத்தை சந்தித்தன. மழை தொடர்பான விபத்துகளில் 20 பேர் உயிரிழந்த நிலையில் 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல இடங்களில் மின்சாதன கட்டமைப்புகளும் சேதமடைந்ததால் மின்தடை நிலவுகிறது. காசாவில் அமைதியை ஏற்படுத்துவது தொடர்பாக ஐரோப்பிய மற்றும் அரபு நாடுகளின் தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். ஸ்பெயின் ஏற்பாடு செய்திருந்த இந்த கூட்டத்தில் ஐரோப்பிய மற்றும் அரபு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றனர். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது, பாலஸ்தீன மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்ப்பது, காசாவை மறுகட்டமைப்பது தொடர்பாக அவர்கள் ஆலோசனை செய்தனர். மேலும் மத்திய கிழக்கை ஆயுதமற்ற பிரதேசமாக மாற்றுவது தொடர்பாகவும் அவர்கள் ஆலோசித்தனர். வடகொரியாவில் அதிபர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கடற்படை கப்பல் விபத்தில் சிக்கிய விவகாரத்தில் 3 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். டோங்ஜின் நகரில் அண்மையில் நடந்த புதிய போர்க்கப்பல் அறிமுக விழாவில் அதிபர் கிம் ஜாங் உன் முன்னிலையில் கப்பல் விபத்தில் சிக்கியது. இது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் விபத்து தொடர்பாக விசாரணைக்கு அதிபர் உத்தரவிட்டார். மேலும் விபத்து தொடர்பாக 3 கடற்படை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். சேதமடைந்த கப்பலை ஜூன் மாதத்திற்குள் சரி செய்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவிட்டுள்ளார். காற்றின் தரம், வேகம் உள்ளிட்டவையை AI தொழில்நுட்பத்துடன் கணிக்கும் புதிய வசதியை மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் புதிய AI தொழில்நுட்பமான அரோரா மூலம் இனி காற்றின் தர குறியீடு, வேகம், புயல் உள்ளிட்டவையை துல்லியமாக கணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வழக்கமாக நடைமுறையில் இருக்கும் பாரம்பரியமிக்க கணிப்பு முறைக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நிரந்தர காவல்துறை தலைவர் நியமனம் செய்யாத பாஜக அரசை சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் கடுமையாக விமர்சித்தார். நிரந்தர டிஜிபியை நியமிக்க முடியாத அரசால் சட்டம் ஒழுங்கை எப்படி காப்பாற்ற முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். போலீசார் மீது போலீசாரை வழக்கு பதியும் நிலை, கடத்தலுக்கு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டும் சூழல் உள்ளதாக குறிப்பிட்ட அகிலேஷ் யாதவ், திருடன் போலீஸ் மாறி போலீஸ் என குழந்தைகள் விளையாடுவதாக விமர்சித்துள்ளார். கடந்த 11 மாதங்களாக தேவேந்திர சிங் சௌஹான் இடைக்கால டிஜிபியாக பதவி வகித்து வருவதே இந்த சர்ச்சைக்கு காரணம். மேற்குவங்க பள்ளிகளில் நியமனங்கள் ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக போராடும் ஆசிரியர்கள் மாநில அரசு தங்களை சந்திக்கவில்லை என்றால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவதாக அறிவித்தனர். கோரிக்கைகள் குறித்து பேச அரசுக்கு வரும் திங்கட்கிழமை வரை ஆசிரியர்கள் கெடு விதித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி 26,000 ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி பணியாளர்களின் நியமனங்களை வேலைவாய்ப்பு முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸில் கடும் வெள்ளம் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10,000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. வெள்ளப்பெருக்கு குறைய தொடங்கினாலும் 20க்கும் மேற்பட்ட அவசர நிலை எச்சரிக்கைகள் தொடர்ந்து நடைமுறையில் உள்ளது.
சேதமடைந்த வீடுகளை மதிப்பீடு செய்து துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான பொருட்களை விநியோகிப்பதில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. நேற்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதேபோல திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. மன அமைதி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் காகித விளக்கு திருவிழா புதுச்சேரி மாவட்டம் வீராம்பட்டினம் ரூபி கடற்கரையில் நடத்தப்பட்டது. சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளில் நடத்தப்படும் புகழ்பெற்ற இந்த காகித விளக்கு திருவிழாவில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காகித விளக்குகளை வானில் பறக்கவிட்டு மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணை சுற்றுலா பயணிகளால் நிறைந்து காணப்பட்டது. அருவி போல கொட்டும் தண்ணீரில் குளித்து மகிழ்ந்த மக்கள் குடும்பமாக பரிசல் பயணம் மேற்கொண்டனர். சாரல் மழை பெய்ததால் மேகமூட்டத்துடன் இதமான காலநிலையும் நிலவி மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கள்ளக்குறிச்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கள்ளை இயற்கை வேளாண் சங்கத்தினர் 3ஆம் ஆண்டு உணவு திருவிழா நடைபெற்றது. ஆட்சியர் பிரசாந்த் தொடக்கி வைத்த இந்த நிகழ்ச்சியில் சிலம்பம், ஒயிலாட்டம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. இயற்கை விளைபொருட்கள், மரபு விதைகள், கைவினைப் பொருட்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய விற்பனை அரங்குகளையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே மதியநல்லூரில் மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 714 காளைகள் அவிழ்த்துவிடப்பட்ட நிலையில் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டு போட்டியின் போது 14 பேர் காயமடைந்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு எவர் சில்வர் பாத்திரங்கள், கட்டில், மேசை, நாற்காலி உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் அருகே ஓரிக்கை பகுதியில் திரௌபதி அம்மன் கோயில் மகோத்சவ மகாபாரத பெருவிழாவை முன்னிட்டு துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி பிரம்மாண்டமான துரியோதனன் சிலை வடிவமைக்கப்பட்டு கட்டை கூத்து கலைஞர்களால் பீமன், துரியோதனன் போரிடும் போர்க்கள காட்சி தத்ரூபமாக நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து திரௌபதி அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் வேண்டுதல் காணிக்கை செலுத்தி அம்மனை தரிசித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கீழ்மாம்பட்டு கிராமத்தில் அம்மச்சார் அம்மன் கோயில் தேர் திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளினார். முன்னாள் மத்திய அமைச்சர் A.K. மூர்த்தி வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடக்கி வைத்தார். தேரானது கிராம முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து நிலையை வந்தடைந்தது. விடுமுறை தினத்தை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 4000 கன அடியாக உள்ளது. இந்நிலையில் ஒகேனக்கல் வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்தும், பரிசலில் பயணித்தும், அருவியின் அழகை கண்டு ரசித்தும், மீன் உணவு உண்டும் மகிழ்ந்தனர். இதனால் மெயின் அருவி, பரிசல் துறை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணை சுற்றுலா பயணிகளால் நிறைந்து காணப்பட்டது. அருவி போல கொட்டும் தண்ணீரில் குளித்து மகிழ்ந்த மக்கள் குடும்பமாக பரிசல் பயணம் மேற்கொண்டனர். சாரல் மழை பெய்ததால் மேகமூட்டத்துடன் இதமான காலநிலையும் நிலவி மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கோவை மாவட்டம் வால்பாறை ஆழியா சாலையில் 8 காட்டு யானைகள் கொண்ட கூட்டம் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அரசு பேருந்தை வழிமறித்து நின்றது. குட்டியுடன் சாலையில் நின்ற யானைகளால் பயணிகள் அச்சமடைந்தனர். வனத்துறையினர் விரைந்து சென்ற யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டிய பின்னர் பேருந்து தாமதமாக வால்பாறை சென்றடைந்தது. முன்னதாக இந்த சாலையில் இருசக்கர வாகனங்களுக்கு மாலை 6 மணிக்கு மேல் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விடுமுறை தினத்தை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 4000 கன அடியாக உள்ளது. இந்நிலையில் ஒகேனக்கல் வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்தும், பரிசலில் பயணித்தும், அருவியின் அழகை கண்டு ரசித்தும், மீன் உணவு உண்டும் மகிழ்ந்தனர். இதனால் மெயின் அருவி, பரிசல் துறை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது.
குடும்ப சுயநலத்துக்காக தமிழக மானத்தை அடகு வைத்து பாஜக அரசிடம் தாழ்பணிந்து தலைவணங்கி அடைக்கலம் புகுந்துவிட்டதாக திமுக தலைமையை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறையின் சோதனையில் திமுக தலைமையின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமானோரின் இடங்களிலும் சோதனை நடந்ததாக விஜய் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்தில்தான் நிதி ஆயோக் கூட்டத்தை காரணமாக வைத்து முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்றதாக விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். பின்தங்கியவர்களை முன்னேற்றவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர், துணை முதல்வர்கள் கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, ஆபரேஷன் சிந்தூர் என்பது உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பத்திற்கு கிடைத்த வெற்றி என்று கூறினார். பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் சிறப்பான நிர்வாகத்தை முதல்வர்கள் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்ட பிரதமர், பிறரை புண்படுத்தும் வகையில் கட்சித் தலைவர்கள் பேசக்கூடாது என அறிவுறுத்தினார்.